விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வியாழக்கிழமை தோறும் நடைபெற ஆட்டுச் சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். வாங்க இன்னைக்கு விலை நிர்ணயத்தை தெரிஞ்சுக்கிடலாம். அண்ணே, எத்தனை ஆடு வாங்கியிருக்கீங்க? என்ன கணக்கில் வாங்கிருந்தீங்க? 3 ஆடு வாங்கியிருக்கேன். 3 ஆடு. இதான் தாயாடு, இது அம்மா. 4 பல்லு ஆடு. 4 பல்லு ஆடு. அதோட தலையீத்து குட்டியே இது ரெண்டும். இதுவும் அதுவும் பல்லு போடல இன்னும். பல்லு போடல, தலையீத்து குட்டிய. ஆமா. அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் ஒவ்வொன்றும் இந்த தாயாட்டுக்கு 2 குட்டி, ஒரு கிடா குட்டி, ஒரு பொட்டை குட்டி. சரிங்க சரிண்ணே. அந்த மூலிக்காத குட்டி, அந்த குட்டி அதோட குட்டி கிடா குட்டி. அந்த மூலிக்காத ஆட்டுக்கு அந்த மூலிக்காத குட்டி. ஆமா, இதோட பிள்ளை அது. சரிங்க. அதோட பிள்ளை அது ஜெனரேஷன். அப்பா. ஆமா, இது ஒரு இதோட பிள்ளை இது. இந்த ஆடு, இந்த ஆட்டுக்கு ஒரு குட்டி கிடக்கு. 3 ஜெனரேஷன் உள்ள கிடக்குங்க. உள்ள கிடக்கு. ஒரு குடும்பத்தாடு. ஒரு குடும்பத்தாடு தான். ஆமா. இது எத்தனை பல்லு? இது 4 பல்லு தான். 4 பல்லு. மொத்த ரேட்டா சொல்லுங்க. மொத்தமா வாங்கினது 38,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. ஆமா, ஆட்டுக்கு ஒரு 500 ரூபாய் கிடைச்சாலும் கையில கொடுத்துடலாம். ஆமா. சரி, நம்ம ஊர் வந்து மில் கிருஷ்ணாவரம். நம்ம பேரை சொல்லுங்க. நம்ம ஊர் மில் கிருஷ்ணாவரம் கிடையாதுண்ணே, தலவாய்புரம் கிருஷ்ணாபுரம். தலவாய்புரம் கிருஷ்ணாவரம். ஆமா, தலவாய்புரம். சரிங்கண்ணே. இந்த வீடியோ தெரியுது, இந்த மாதிரி ஆடுகள் உங்களுக்கு வேணும்னா, அவர் உண்மையை சொல்லிட்டாரு, வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அவரோட ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பரை மட்டும் நான் உங்களுக்கு தரேன். ஆடு வந்து எவ்வளோ சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 13,000மா? என்ன எத்தனை பல்லு? 4 பல்லு போட்டிருக்கீங்களா? நம்மளுக்கு எந்த ஊர்ண்ணே? பரவாயில்லையாண்ணே ரேட்டு? சரிங்கண்ணே. மேட்சல் முறையா அப்படிண்ணே? கொம்பளம் ஒடிஞ்சிருக்கு. சரிங்கண்ணே. ஐயா, எவ்வளோ குட்டி வாங்கிருக்கீங்க? 7,500. அருமையா இருக்கு. போர் குட்டி, எட்டாயிரம், எல்லாம் கன்னி கடை எல்லாமே இருக்கு. நம்மளுக்கு எந்த ஊரியா? பன்னியம்பட்டி. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 15 உருப்படி வாங்கிருக்கீங்க. பரவாயில்லையா உங்களுக்கு? ராஜபாளையம் சந்தை எப்படி இருக்கு? பரவாயில்ல. நம்ம பக்கத்துல ஒரு சந்தை. இது வளர்ப்புக்கு தானே? இன்னும் எத்தனை மாதம் கழிச்சு சந்தை கொண்டு வருவீங்க? 4 மாதம் கழிச்சு. இப்படி வாங்கினா லாபம் தானே? பொடி குட்டியா வாங்கலாமா, இல்லை இந்த மாதிரி 7,000 தரத்தில் வாங்கினா நல்லா இருக்குமா? நல்லது. சீக்கிரம் வளருங்களோ? ஒன்று போல பிடிச்சிருக்கீங்க. ஸ்கேல் வச்சு அந்த மாதிரி ஒன்று போல இருக்கு. நம்ம பேரு மேய்ச்சல் முறையா, இல்லை நீங்கள் பறன்னு வச்சு நமக்கு வளர்க்குறீங்களா? மேய்ச்சல் முறையா? நீங்கள் மேய்ப்பீங்களா? சரியா. எதனால பெட்டக்குட்டியை திருப்பி வாங்கிருக்கீங்க? எதுக்கு பெட்டக்குட்டியா வாங்கிருக்கீங்க? இது வந்து ஜெனரேஷன் எடுத்துடுறேன். காக்கடா என்ன கடை வச்சிருக்கீங்க? காக்கடா வீட்டு நிற்கி. இல்லை, அது என்ன கடை? என்ன ரகம்? சரி, அது போர் கடாய். எப்படி வாங்கிருக்கீங்க? 9,200. 10 கிலோக்கு மேல வருமா? அவ்வளோ 9 கிலோ இருக்கும். அவ்வளோதான். 8 கிலோ தான் வருமா? தாண்டிது. இது லாபமா? எப்படி வாங்குறது? எங்களுக்கு சும்மா சமைச்சாரு வளர்க்கறதுக்கு தானே. காக்கடா வச்சிருக்கீங்க? வீட்டில் காய அடிச்சல. இந்த தரத்தில் காய அடிச்சா கரெக்டாக இருக்குமா? மிஷின் வெட்டு தான். ஆளுனா தான் பிரச்சனை. ஆளுக்கு மிஷின் இருக்கு. ஆளுக்கு மிஷின் இருக்கு. சரிண்ணே. வளர்ப்புக்கு தானே. அவங்க எவ்வளோ சொன்னாங்க? இன்னமும் அவங்க 12,500 சொன்னாங்க. 12,500. 9 கிலோ அவளுக்கு 12,500 சொல்லுவாங்க. ஐயா, எவ்வளோ சொன்னாங்க? 2 காக்கடா எவ்வளோ? எப்படி வாங்கிருக்கீங்க? 2 காக்கடா 27 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 27,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 27 30 ரூபா சொன்னாங்க. 27,500 வாங்கிருக்கு. 27,500. ஆமா. ரேட்டு கட்டுமா? ரேட்டு கட்டும். என்ன ரொம்ப முடி அதிகமா இருக்கு? ஆமா, முடியாது. அது முடி அப்படி இருக்காது. அது கோயிலுக்கா வளர்ப்புக்கா? கோயிலுக்கு. சரியா. எலும்பு கறி சேர்ந்து ஒரு 35 கிலோ விழுகும் நினைக்கிறா? 32 கிலோ விழுகும். சரியா. வாங்கினீரு 11 ரூபா. வெளிச்சி குட்டி ரெண்டும். 3 மாத குட்டியா இருக்குமா? அது 8 மாத குட்டி. சரியா. உமர் தெரியாத யோசனையா? நம்மளுக்கு எந்த ஊரு? எனக்கு வைக்க ஊரு. சரி, நீங்க வளர்க்க போறீங்களா? ஆமா. சரியா. வீட்டுல ஆடு வச்சிருக்கீங்களா? சரியா. சரி. எவ்வளோக்கு வாங்கினீங்க? 10 ரூபாண்ணே. 10 ரூபா. சரிண்ணே. நமக்கு எந்த ஊருண்ணே? 4 மாதம் குட்டி இருக்கும்ல? 5 மாதம் குட்டி. சரி, எல்லாம் 2 கடா குட்டி இனிமே காய அடிச்சுக்கணும். சரிங்கண்ணே. ஓகேண்ணே. எவ்வளோ சொன்னீங்க? 29 ரூபா சொன்னோம். 29 ரூபா. 2 கன்னியாடு. 6 பல்லா? 6 பல்லு. 2 6 படி. சென்னையா? அப்படி எவ்வளோ கேட்காங்க? கேட்குறாங்களா இல்லையா? 22 ரூபா. என்ன அடிமேட் ரேட்டு கேட்குறாங்களோ? ரொம்ப குறைச்சி கேட்காங்கண்ணா. எவ்வளவுக்குன்னா கொடுப்பியா? 25 ரூபா கொடுப்போம். சரி, கொஞ்சம் இப்போ 22 கொடுத்தா கட்டாது. சரியா. நம்மளுக்கு எந்த ஊரியா? கீழவேலியா?
சரி சரி. இதுல மோசமான ஆளு. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க வெளிச்சி? எப்படி ஓரம் போடியா? 7 ரூபா சொன்னாங்க. 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. 5 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்களா? நல்லா 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 இருக்கேனே. இது எத்தனை மாசம் இருக்கு இன்னைக்கு? இது நம்ம திரியான குட்டியை பத்தி எவ்வளவு தெரியலண்ணே. தெரியல, நீங்க பார்த்து வாங்கிருக்கீங்க. பார்த்து வாங்கியிருக்கேன். சரிண்ணே சரிண்ணே. ஏன்னா ஒரு குட்டி மட்டும் வாங்கிருக்கியா? ஏற்கனவே 4 குட்டி இருக்கு. அது செம்மறி தானா? ஆச்சு 2 செம்மறி 2 வெள்ளாட்டாங்கடா இன்னைக்கு. 7 கிலோ 8 கிலோ விழுகிற மாதிரி குட்டிங்க எல்லாமே. கிடா குட்டியை வந்து 7500 ஆரம்பிக்கு. பெட்டை குட்டிகள் வந்து அதுலேருந்து 400 ரூபாய் இல்லை 500 ரூபா தான் குறையுங்க. கிடா குட்டிகளுக்கு காய் அடிக்கலைங்க. இப்போ காய் அடிச்சிட்டிங்கன்னா காக்கடாயோட 1 மாதம் எக்ஸ்ட்ரா நல்லா வளர்ச்சி இருக்குங்க. 4 பல்லு கொண்ட பியூர் கன்னி ஆடுங்க. ராஜபாளையம் ஆட்டு சந்தையில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடுகள் விற்பனை வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. ஃபைனல் ரேட்டு 11,000னா கொடுத்துடலான்னு சொன்னாங்க அண்ணன். ஆனால் அப்பயும் முடியலைங்க. இந்த கன்னி ஆடானது நல்லா நீட்டு போக்க நல்லா உயரமாக அருமையாக இருக்குங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் வன்னியம்பட்டி சேர்ந்த சத்திவேல்ன்ற அண்ணன் வந்து கொண்டு வந்தாங்க. தம்பி எத்தனை ஆடு கொண்டு வந்திருக்க? 4 ஆடு கொண்டு வந்திருக்கியா? என்ன எத்தனை ஆடு வித்துருக்கு? 4 வித்துருக்கு. இன்னும் எத்தனை இருக்கு? 3 இருக்கா? அப்புறம் மொத்தம் 7 ஆடு கொண்டு வந்திருக்க. நம்ம ஊர் எந்த ஊரியா? ராஜபாளையமா? சரி, ஆடு ஆடு வியாபாரம் பற்றி உனக்கு தெரியுமா? தெரியுமா? ஒன்று எவ்வளோ? சின்ன ஆடு 10,000 5,000 இருக்கும். பெரிய ஆடுனா ஒரு 14,000 மேலே. அப்படியா? சரியா சரியா சரியா. பார்த்தீங்களாங்க, அவள் தாத்தாவுடைய ஆடு சந்தைக்கு வந்துடுறான். கரெக்டாக ஓரளவுக்கு விலையை சொல்லிடுறான். இப்போ இவன் வந்து பாம்பு சந்தைக்கு வருவாங்க. இந்த பையன் என்ன பண்ணுவார்னா ஒரு இடத்துல இவனை நிப்பாட்டிட்டு இந்த ஆடுகளை விலை சொல்லிட்டு போயிடுவார். திருப்பி தாத்தா போய் இன்னொரு ஆடு விசாரிக்க போனார்னா கடைசிக்கு வர்றவங்ககிட்ட கரெக்டாக அந்த ஆடு விலையில சொல்லுவாங்க. மளிகை கடையில் வளர்க்குற மாதிரி பிள்ளைகள் இப்படி வளர்க்கணுங்க. எவ்வளோக்கு வாங்கிருக்காங்க? நீங்கள் சந்தையே சரியில்லை, நான் வரத்தே இல்லை. ஒரு நேரம் வாங்க ஆள் இருக்காது, குட்டி அவ்வளோ வந்து கிடக்கும். சரி, நான் 700 இவன் 500 எனக்கு ஏற்றி அன்னைக்கு மாதிரி இல்லை. ஏற்றி கையில் வாங்க மாட்டேன்ல, இவனுக்கு தான் 700 சம்பளத்துக்கு. நீ கிலோ வெளி தானா? சரி. அண்ணே, நீங்கள் சந்தையிலேருந்து கன்னி ஆடுகளை மட்டும்தான் கொண்டு வரீங்க. எதனால் கன்னி ஆடுகளாக வந்து கொண்டு வந்து வியாபாரம் பார்க்குறீங்க? என்ன காரணம் சொல்லுங்கள். நம்ம காட்டுக்கு தானே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆள் தானே இந்த வியாபாரம் நடக்கலாம். வியாபாரமே இல்லைண்ணே.